Hello dear brothers and sisters. Welcome to test number 12 test number 11 முடிச்சிட்டோம் இல்லையா. மொத்தம் இது வரைக்கும் பொது தமிழ் சமத்துவம் ரீஸ்டார்ட் பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழாக நடக்கக்கூடிய 36 டெஸ்ட்டில் 36 வீக்லி டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. 36 டெஸ்ட்டில் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் 11 டெஸ்ட்ன்றது நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரியா. முதல் 10 டெஸ்ட்டில் 100 கொஷின்ஸும் 11வது டெஸ்ட் வந்து உங்களுக்கு 125 கொஷின்ன்றது இருக்கும் ஓகேவா. அந்த 125 கொஷின் இருக்கக்கூடிய 11வது டெஸ்ட்டையும் நம்ம கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த கொஷின் நம்பர் 12க்கு ஓகேவா பாருங்க. கொஷின் நம்பர் 12க்கு நீங்கள் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத பாருங்க. கொஷின் நம்பர் 12 எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுலேயும் உங்களுக்கு 125 கொஷின் இல்லை 126 கொஷின்றது உங்களுக்கு கொஷின்ன்றது இருக்கும். ஃபர்ஸ்ட் 100 கொஷின் அப்படின்றது நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் 100 கொஷின் அப்படின்றது அழகு 1லேருந்து 7 வரைக்கும் ஃபுல் சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு 100 கொஷின்றது இருக்கும் ஓகே. ஃபுல் சிலபஸும் பேஸ் பண்ணி உங்களுக்கு 100 கொஷின்றது இருக்கும். எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருந்தும் அதே போல் ஒரு சில கொஷின்ஸ் அவுட் சோர்ஸ்லேருந்து வரும். நிறைய கொஷின் அவுட் சோர்ஸ் போல் எல்லாமே மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ப்ராப்பராக அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அவுட் சோர்ஸ் அதிகமாக படிக்கணுமா இல்லையா, கொஷின்ஸ் நிறைய எடுக்கணுமான்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா. அதனால் ஸ்கூல் புக்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் வந்து அவுட் சோர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவான கொஷின்ஸ் மிஞ்சி போனால் ஒரு 5லேருந்து ஒரு 10 கொஷின்றது மேக்ஸிமம் வரும். மேக்ஸிமமே அவ்வளோதான் வரும், இல்லை இன்னும் குறையவும் செய்யலாம் ஓகேவா. அதனால் 100 கொஷின் இருந்து வருமா. அடுத்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் டாபிக்ஸ் செலக்டட் டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் ஒரு 25 கொஷின் வரும் சரியா. 25 கொஷின்லாம் 26 கொஷின்றது வரும். அதுவும் ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் என்ன டாபிக் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சதுன்னா அந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் இந்த 26 கொஷின்றது இருக்கும் சரியா. அதான் படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி இங்கே பாருங்கள் டெஸ்ட் நம்பர் 12க்கான சிலபஸ் டிஸ்கஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டெஸ்ட் நம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா 14/6/2026 அன்றைக்கி உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்துடும் சரியா. கொஸ்டின் பேப்பர்ன்றது டெலகிராம்லேயும் என்னுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிவிடும், அனௌன்ஸ் பண்ணுறது வந்துடும். ஆல்ரெடி பாருங்கள் டெஸ்ட் நம்பர் 11ன்றது 7ஆம் தேதி நம்ம ஜூன் 7ஆம் தேதி நம்ம ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணி முடிச்சாச்சு. டெஸ்ட் நம்பர் 11 வரைக்கும் இன்னும் யாருக்கு எழுதலையோ தயவு செஞ்சு கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா. அங்கே பாருங்கள் அடுத்து செலக்டட் டாபிக்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 25 கொஷின் 26 கொஷின் இருக்கு இல்லையா. அதுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கொஷின் வருன்றதை பாருங்கள். இந்த 25-26 கொஷினும் ஒலி வேறுபாடு இருந்து பொருள் அறிக்கை, அதாவது நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, அடுத்து ரகர வேறுபாடு சரியா. சொற்களில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வேறுபாடு இல்லையா, அந்த ஒலி வேறுபாடு, மயங்கொலிகள் சரியா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள் வேறுபாடு எல்லாமே ஒரே டாபிக் தான் சரியா. இதுல இருந்து தான் இந்த மாதிரி கான்செப்ட்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்றது வரும். அதே சமயத்தில் மரபு தொடர்கள் அழகு 5 இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா அழகு 1ல் கவர் ஆகும். இது அழகு 5 பொது தமிழ் அழகு 5. அதே போல் இதுவும் அழகு 5 தான். மரபு தொடரின் பொருள் அறிய, மரபு தொடருடைய பொருள் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அதே போல் ஓமை தொடரின் பொருள் அறிய அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் சரியா. இந்த 3 டாபிக்ல இருந்து மட்டும்தான் இந்த 25-26 கொஷின்றது இருக்கும். அதை படிச்சுட்டு வந்துருங்க. அதை நீங்கள் படிக்கக்கூடிய இடம் ஸ்கூல் புக்ஸை படிக்கணும். அதே போல் என்னுடைய அகாடமி நோட்ஸ் நானே ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணியோ அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணியோ அகாடமி நோட்ஸ்ன்றதை நான் கொடுத்துருப்பேன் ஓகேவா. மெட்டீரியல் குரூப்பில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், அவங்க படிச்சிருப்பீங்க. அதுவும் அதே போல் இதை பேஸ் பண்ணி இந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மெட்டீரியல் வந்து நான் கொஸ்டின் எடுப்பேன் சரியா. இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் நம்பர் 12 சூப்பராக எழுதலாம் சரியா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம், நல்லா ரிவிஷன் பண்ணலாம், நல்லா அழகாக டெஸ்ட்ன்றது எழுதலாம் சரியா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 12க்கான சிலபஸ் நீங்கள் படிச்சுட்டு வர வேண்டியது ஓகேவா. டிஸ்கஸ் பண்ணியாச்சா. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ என்னென்ன டாபிக் நான் சொல்லியிருக்கணும், என்னென்னலாம் நான் சொல்லியிருக்கணும் அதை அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேராக வந்துருங்க. 14ஆம் தேதி டெஸ்ட் நம்பர் 12க்கான கொஷின் பேப்பர் ஆன்சர் கீன்றது உங்களுக்கு 1 by 1 பப்ளிஷ் ஆகும். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவாமா. தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.